ஒரு பொறுப்புள்ள ஆம்பளையோட தற்போதைய நிலை, அவன் வாழ்க்கையில எத பத்தி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கும்போது, தோணி தோ தோணுன விஷயந்தாங்க. நான் என்ன பத்தி நான் யோசிக்கிறதா? இல்லன்னா, நான் பொறந்த இந்த நாட்ட பத்தி யோசிக்கிறதா? அப்படி இல்லன்னா, நம்மள பெத்தெடுத்தாங்கள்ல, நம்ம தாய் தந்தைகள பத்தி நம்ம யோசிக்கிறதா? இல்லன்னா, நமக்காகவே நம்ம தாரத்த பத்தி யோசிக்கிறதா? இல்ல, நம்ம கூட பொறந்தாங்க இல்லையா? நம்மளுடைய சகோதர, சகோதரிகள் அவங்கள பத்தி யோசிக்கிறதா? இல்லன்னா, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள பத்தி யோசிக்கிறதா? அப்படின்னு. இல்ல, இல்லன்னா நம்மளுக்காக உயிரா நம்ம பெத்தெடுத்தவன், நம்ம பிள்ளைங்கள பத்தி தான் யோசிக்க முடியுமா? அப்படியும் இல்லன்னா, நான் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அத பத்தி நான் யோசிக்கிறதா? இல்லன்னா, நம்ம இன்னும் உழைக்கணும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறதா? இந்த மாரி எக்கச்சக்கமான சிந்தனைகள் தாங்க மனசுல ஒரு தற்போதைய அதாவது நல்ல ஒரு ஆணுக்கு இதான் ஒரு மிகப்பெரிய யோசனையா இருக்கும். ஆனா, உண்மை என்னன்னா, இதில ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டாலோ, இல்லன்னா யோசிக்காம விட்டுட்டோமோ, அதோடைய பாதிப்பு என்னமோ கடைசில அந்த ஆண்களுக்கு தாங்க போய் சேருது. அதனால இவங்களெல்லாம் நம்ம லைஃப்ல யாரையுமே மறக்க முடியாது. அவங்க கூட தான் நம்ம வாழ்ந்தாகணும். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா, சிரிப்போடவும், நல்லபடியா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.